கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரவாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை வாழ கேட்கிறேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினேன். உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பின் பாடமாடம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரமேறினே. சிகரத்திலே விரித்த கரங்கள் விளக்கம் சொல்வதே. இறைவன் நீதான் என நான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை வாழ கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன்? இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியா வரவாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை வாழ கேட்கிறேன். ஆண்டவர் இயேசுவும் சாஷ்டாங்கமாக விழுந்து இருக்கும் அன்பார்ந்த இறை மக்களே, நம் ஆண்டவரோடு இணைந்து மகிழும் நேரம் இது. வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஒரு நிமிஷம் ஆண்டவருடன் எவ்வளவோ மேலானது. எத்தனை காயங்கள் உங்கள் இதயத்தில், எத்தனை காயங்கள் இருந்தாலும் அவரை தேடி வந்திருக்கும் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன் உங்கள் முன்னிலையிலே இருக்கிறார். உறவுகளால் காயப்பட்டிருப்பீர்கள், சொந்தம் பந்தங்களால் வெறுத்து மறந்து ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை மறவாத தேவன் இதோ நற்கருணைநாதர் அவர் மட்டுமே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதோ உங்கள் துக்கங்களை வேதனைகளை மறந்து அந்த தேவனை துதிப்போம். நாங்கள் ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஆவியானவர் எங்களுக்கு தேவை. தாவீது சொன்னார், என்னிடமிருந்து எதை எடுத்தாலும் தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கதறினார். ஆவியானவர் எங்களுக்கு வேணும். ஆவியானவர் இருக்கும்போது விடுதலை உண்டு. இயேசு நாமம் இருக்கும்போது விடுதலை உண்டு. அன்று ஆவியானவர்
உலகு அலங்கோலமாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் உலகை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலேயே எவ்வளோ வேதனைகள், துன்பங்கள், அலங்கோலங்கள், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்ததும் அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துவார். இந்த ஆண்டவர் தூய ஆவியை எங்களுக்கு தருகிற ஆண்டவர். இதோ அவர் முன் இருந்து அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் ஆண்டவர பரம வைத்தியர் ஆண்டவரே, நோய்களை குணமாக்கிய தேவன் ஆண்டவரே, கடல் மீது நடந்தீர், காற்றையும் புயலையும் அடக்கியது போல எங்கள் வாழ்வில் உள்ள ஆண்டவரே எல்லா புயல் காற்றையும் அடக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மோசே செங்கடலை கண்டு அங்கள் ஆய்த்த போது அதை பாதையாக மாற்றி கொடுத்தது போல எங்களுக்கு செங்கடலாயிருக்கிற எல்லாவற்றையும் பாதையாக மாற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகார் பாலை நிலத்திலே கண்ணீரோடு கதறிய போது ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீரை காண்கிற தேவன் நீர் ஒருவர் என்பதால் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கணும். இந்த நேரம் ஆண்டவங்களோட உள்ளத்தில் துதி இருந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் உங்களை எல்லாற்றையும் காப்பாற்றுவார். திருப்பாடல் 100 சொல்றது, அனைத்துலகரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சியினரை பாடலுடன் அவரை திருமுன் வாருங்கள், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரோட நீங்கள் துதித்து ஆராய்த்து அவரோடு இருக்கும்போது எத்தனை ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். சென்ற வாரம் அப்படித்தான் நான் இங்கே ஜபத்தில் போகும்போது வழியில் என் பைக்கில் ஒரு சின்ன அப்செட் மாதிரி எனக்கு விளங்கிச்சு. நான் இறங்கி பார்த்தேன், உடனே டயரில் எதுவும் காற்று போயா என்னமெண்டு ஒன்றும் அப்படி விளங்கல. ஓட்டி கொண்டு போகும்போது சரியாக என்னுடைய லேனுக்கு போகும்போது நடு ரோட்டில் பைக் நின்றுட்டு முன்னால் போகுதும் இல்லை பின்னாலும் போகுதும் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. போலீஸ்காரன் வந்தான், கையை நின்று அவன் நிப்பாட்டி சொன்னான், அப்படி டியூட்டி எனக்கு இந்த நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது, பைக்கை ஓரத்துக்கள் தான், பைக்கை தூக்குனது தான், ரோதை கலண்டு போகுது, பின் ரோதை பாருங்க. அது நான் வரும்போது நடந்திருந்த என்ன எனக்கு நடந்திருக்கும். ஆண்டவர் எங்களை தூதர்களை கொண்டு காப்பாற்றுவார், கால்கள் இடராதபடி காக்கிற தேவன். அந்த 91ஆம் திருப்பாடல் நீங்கள் நாள்தோறும் எந்த நேரம் சொல்லும் போது ஆண்டவர் உங்களை காப்பா. அந்த நேரத்தில் தூதர்களை அனுப்பினார். ஒரு லேடி பைக்கில் வந்தாங்க, அவங்க கேட்டாங்க என்ன செய்யணும். அவங்க போய் உடனே ஒரு டயர் கடையில் போயிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தான். அவன் சொன்னான், என்கிட்ட நட்டில் அதுக்கு நட்டு. அந்த நேரத்தில் பார்த்து என்னட்ட படிக்கிற 2 பிள்ளைகள அப்பா அங்கனைக்கு போனார். சொன்ன அப்படியே நில்லுங்க நான் வாரேன் அப்படின்ட்டு அவர் கூட்டின்னு போய் ஒரு நட்டொண்டு வாங்கி அதுக்கு போட்டு பூட்டி தந்தார். ஆனால் நான் நினச்சேன், அவர் சொல்கிறார் எப்படி உங்களை ஆண்டவர் காப்பாற்றினார்னு. அது சொல்லவே முடியாது. அப்படி சொல்ல முடியாத ஆபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது காப்பாற்ற அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது. அவர் எங்களுக்கு வேணும். அவர் கூட இருக்கும் போது எங்களை கரம் பிடித்து நடத்துவார். எல்லா ஆபத்துகளையும் எங்களை அந்த நீர் மூழ்கடிக்காதபடி எங்களை காப்பாற்றுவார். நெருப்பங்களை சுட்டரிக்காதவனை காப்பாற்ற தேவன். அவர் அன்றைக்கு எனக்கு செய்த அற்புதம், அதிசயம் சொல்லி முடியாது. நடு ரோட்டில் நடந்திருந்தா பின்னுக்கு வர வாங்கின என்ன அப்படியே தள்ளி அடித்து கொண்டு போயிருக்கோம். ஆனால் அந்த பெரிய விபத்திலே இருந்த ஆண்டவர் காப்பாற்றுவார். நன்றி கூறுவோம். உங்களை எல்லாவற்றையும் காப்பாற்றிருக்கிறார் ஆண்டவர். நன்றி கூறுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்கிறேன், எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். எனவே நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு வாழ முடியாது ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே எல்லா கஷ்டம், துன்பங்களும், ஆபத்திலும் நாங்கள் அறியாமல் வர்ற எல்லாவற்றிலும் நீங்கள் காப்பாற்றுற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் இப்படி நிற்பது கூட உங்கள் கிருபை ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்களோட உள் உறுப்புகளை கூட சரியாக செயல்பட வைக்கிற அந்த தேவனுக்கு உணர்ந்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களோட உள்ளுறுப்பு ஒன்று வேலை செய்யாட்டி எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நோய்கள். எனவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லா படைத்து கொடுக்கிறார். பார்க்கும் கண்களை கொடுத்திருக்கிறார், கேட்கும் காதுகளை கொடுக்கிறார், நல்ல கால்களுக்கு பெலனை கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் எப்போதும் சந்தித்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு நாங்கள் எவ்வளவு தேவை என்று அவருக்கு தெரியும். அதுதான் அவர் எங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் அவரை தேடி போகும்போது அவர் ஒரு நாள் கையோடு, அவரை தேடி வந்த எவரும் வெறும் கையோடு போவில்லை. உங்களையும் வெறும் கையோடு ஆண்டவர் போக விட மாட்டார். அவருக்கு மீண்டுமாக துதிச்சு நன்றி சொல்லுங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நான் உண்மை எப்போதும் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுங்க. துதியின் மத்தியில் தான் அவர் வாசம் பண்ணுவார். நான் கூட எந்த நேரம் போகும்போதும் வரும்போது துதிச்சு கொண்டே போகிறார். அதிசயமானவரை, அதிலும் அதுக்கு மேலான காரியங்கள் செய்கிறேன். துதிங்க, சோதரிங்க. இந்த பாடல் மூலம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. அதிசயமானவரே, அதிலும் மேலானவரே, அதிசயமானவரே, அதிலும் மேலானவரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. கடந்த துன்ப காலத்தில் அடைந்த ஆறா துயரங்களில் ஆறுதல் தேர்தல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கு ஆனந்தம். எத்தனை வேதனை துன்பங்களில் உங்களை காப்பாற்றிருக்கிறார். எத்தனை விபத்துகளில் அறியாமல் வந்த பிரச்சனைகள் அவமானங்களில் காப்பாற்ற அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து துதிப்போம். கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில், ஆண்டவரே, கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கான ஆனந்தம். ஆமென். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கான ஆனந்தம். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரே. அன்பான பிள்ளையே,
அன்பான மகனே, அன்பான மகளே, இதோ நான் உனக்காக காத்திருக்கிறேன். நீ இன்று இந்த அற்புதமான என்னுடைய அன்பு பிரசன்னத்தை, உண்மையான பிரசன்னத்தை உன்னுடைய வீட்டிலிருந்து நீ நடமாட முடியாமல் சக்கர நாட்காலியிலே அமர்ந்து உன்னுடைய கண்ணீர் நிரம்ப உன்னுடைய இதயத்திலே தாங்க முடியாத பாரத்தோடு நீ என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய வலிகள், உன்னுடைய நம்பிக்கை ஈனங்கள், எங்கு செல்வோம் என்று வழிதறியாத ஆடாக நீ அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற பொழுது நானே உன்னுடைய ஆயனாக, நல்ல ஆயனாக, நீ காணாமல் போய் யாரும் உன்னை தேட முடியாமல் உன்னை விட்டுவிடுகின்ற பொழுது மற்ற எல்லோரையும் விட்டுவிட்டு உன்னை தேடி ஓடி வருகின்ற உன் நல்ல ஆயன், உன்னுடைய ஆண்டவன் நான் தான். அன்பு பிள்ளையே, நான் இருக்க உனக்கு பயமேன்? நான் உன்னோடு இருக்கின்ற கடவுள், உன்னை தேடி வருகின்ற கடவுள். அன்பான மகனே, அன்பான மகளே, நான் உனக்கு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் யாரும் தர முடியாத அமைதியை, இளைப்பாற்றியை தருவேன் என்று வாக்களித்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? அன்பு பிள்ளையே, பதறாதே, பதைக்காதே. உனக்குள்ள என்ன சுமை இருந்தாலும், என்ன பாரம் இருந்தாலும் உன்னை அறிந்திருக்கின்றவர் நான். என்னுடைய உள்ளங்கையிலே உன்னை நான் பதித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய இதயத்திலே உன்னை நான் தாங்கி வைத்திருக்கிறேன். அன்பான பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரின் கதைகள் என்னை நினைக்கின்றது. அன்று லாசர் இறந்த பொழுது நானும் உறவுக்காக துடிதுடித்தேன். அவர் மட்டிலே கண்ணீர் வடித்தேன். அது மட்டுமல்ல, அவனுடைய சகோதரருடைய கண்ணீரை எனக்குள் உள்வாங்கினேன். அந்த கண்ணீர் வெள்ளமையுள்ளதாக மாறியது. லாசரே வெளியே வா என்று சொன்ன அதே ஆண்டவன் நான் தான். லாசர் வெளியே வந்தான், என்னோடு மீண்டும் உறவாடினான், என்னுடைய நண்பனாகினான். அதே அனுபவத்தோடு அன்பான மகனே, அன்பான பிள்ளையே, உனக்காக நான் இருக்கிறேன். உன்னை தேடி வருகிறேன். நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை ஆழமாக உற்றுப்பார். உன்னுடைய கடவுள் நான் தான். உன்னை தொடங்கியிருக்கிறேன். உன்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்.
உன்னை தொட்டு குணப்படுத்த இருக்கிறேன். இப்பொழுது அதே ஆசீர்வாதத்தை என்னுடைய இந்த நற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக உனக்கு தர இருக்கிறேன். நீ உன்னை ஆயத்தப்படுத்து. என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ ஆயத்தப்படுத்து. ஆமென், ஆமென், ஆமென். இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரிவருள் அனுமானமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யாலவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தேசையும்